இது என்ன வேணும் உனக்கு? சால்மன் செய்வோமா? சால்மனா? சால்மன் ஃபிஷ் வாங்கி வச்சாங்க. ஓகே, சால்மன் ஃப்ரை பண்ணுவோமா? ஆமாம். ஓகே, வா செய்வோம். நாங்கள் இன்றைக்கி சால்மன் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் இருந்து சால்மன் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் வெளியில் டீஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டோம். அப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, லைட்டாக தான் வாஷ் பண்ணோம், ரொம்ப வாஷ் பண்ணால் அப்படியே உடஞ்சிரும், தனித்தனியாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மீன் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா உள்ள வெளியே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையும் நாங்கள் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சால்மன் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சால்மன் நல்லாவே ஊறி இருந்துச்சு. சால்மனில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறையா ரிச் இன் ஒமேகா ஆசிட்ஸு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப நல்லது. சரின்ட்டு நாங்களும் சால்மன் 2 பக்கமும் போட்டு நல்லா சைடில் 4 பக்கமும் போட்டு வேக விடணும். அதிலருந்தே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். சூடாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்லா உள்ளே வெந்திருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பை.